குட்டீஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பெண்பால் லவ் டான்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஆடிப்பூரம்னு சொல்லுவாங்க. ஆடிப்பூரம்ங்கிறது என்னென்னா, நம்ம பூமியை காப்பறதுக்காக அம்மன் அவதாரம் எடுத்த நாள். இந்த நாளில் அம்மனை நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு வேண்டியதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒரு அம்மன் கோயிலில் இன்றைக்கி சாமி கும்பிட்டாங்க. பாப்பா டியூஷனில் விட்டுட்டு நான் கிளம்பும் போது சாமி வேலை நடந்துருந்துச்சு. என்னடா இன்னும் சாமி கும்பலையேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டன் விட்டுட்டு சாமி கும்பத்துக்காக உள்ளே வந்தப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே சாமியோட அலங்காரம் முடிச்சுட்டு சாமியை பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கேயுமே வெளியே போய் சாமி கும்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். எனக்கு நம்ம ஸ்ட்ரீட்லேயே சாமியோட அலங்காரத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லபடியாக சாமியும் கும்பிக்கிட்டேன், என்னுடைய வேண்டுதலையும் வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்காகவும் நான் வேண்டியிருக்கேன் குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு. இந்த நாளில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டாலும் அது அம்மன் நமக்கு நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையோடு நான் சாமிக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோயிலுக்கு நம்ம என்ன தான் மைண்டில் போக முடியே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நமக்குன்னு ஒரு கோயில் இருக்குங்கிறதே மறந்துட்டேன். நம்ம ஸ்ட்ரீட்லேயே இருந்த கோயில்கிட்ட போயிட்டு நான் சாமியை கும்பிட்டு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமியை கும்பிட்றது இந்த மாதிரி கூட்டத்தில் இருந்து கும்பிட்றதே ஒரு பாக்கியம்தான். ஏன்னா ரிலாக்ஸாக போய் கும்பிட்றதும், எப்படியாவது கூட்டத்தில் நம்ம அம்மன் முகத்தை பார்த்துட முடியாதா அப்படின்னு சொல்லி கும்பிட்றதும் ஒரு அரிதான ஒரு விஷயம்தான். ஏன்னா அது சில பேருக்கு கிடைக்கும், சில பேர் கிடைக்காது. அதை முடிச்சுட்டு அம்மனோட அலங்காரத்தை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வளையலில் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அம்மனோட அலங்காரம் முடிச்சுட்டு சாமிக்கிட்ட சாமி கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதம் போட்டாங்க. அதுக்கப்புறம் சாமியோட வளையல் வச்சு படைச்சதை வாங்கி நம்ம யாருக்காக வேண்டியிருக்கோமோ அவங்களுக்கு நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காகவும் நான் வளையல் வாங்கி வச்சுக்கிட்டேன். வளையல் எல்லாருக்காகவும் வளையல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாமியை நமக்கு வேண்டுதலை மனசில் வேண்டிக்கிட்டு நான் அங்கேருந்து வெளியில் வந்தேன். வெளியில் வந்தோடனே சாமி பிரசாதம் கொடுத்தாங்க. நமக்கு பிரசாதம்னாலே கோயிலுக்கு போகிறது அதுதானே நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு இது இருக்குது. கோயில் பிரசாதம்னாலே ஒரு டேஸ்ட்டு வரும். பிரசாதத்தை வாங்கி வீட்டுக்கு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்லேயும் சாமி கும்பிட்டேன். அம்மனுக்காக வளையல் வாங்கி வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷம் எனக்கு நான் என்ன நினச்சேனோ அது எல்லாமே நிறைவேறணும், என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு அம்மன்கிட்ட என் வேண்டுதலை வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமான நாளாக எனக்கு இன்றைக்கி போணுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து என் கையிலையும் வளையல் போட்டுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வளையல் போட்டுட்டு என் பொண்ணு தான் ஆசைப்பட்டேன், அம்மா இந்த வளையலை போட்டு காட்டு, நான் பார்க்கணும்னு சொன்னால். அதுக்கப்புறம் என் கையிலையும் வளையல் போட்டுக்கிட்டு அவள் கையில் வளையல் போட்டிருக்கேன் பாரு பாப்பா அப்படின்னு சொல்லி காட்டினேன். ரொம்ப சந்தோஷமான நாளாக போணுச்சு. என்ன மாதிரியே நீங்களும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருப்பீங்க. அவங்க வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை மை டியர் செல்ல குட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.